உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இது இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். வந்த உங்கள் யாவரையும் உங்கள் வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வியாதிகளுக்கு விளக்கி கடன் பிரச்சனைகளிலிருந்து நீக்கலாக்கி உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாராக. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன். பேசலாம். யாரை நான் அனுப்புவேன். அனுப்புவேன் என்றால் பலரை பல இடங்களுக்கு தேவன் அனுப்பியிருக்கிறார். சிலரை கிராமங்களுக்கு அனுப்பியிருக்கிறார், சிலரை பட்டணங்களுக்கு அனுப்பியிருக்கிறார், சிலரை மலை மேல் அனுப்பியிருக்கிறார், சிலரை கடலுக்குள் அனுப்பியிருக்கிறார், சிலரை பாவிகளிடத்தில் அனுப்பியிருக்கிறார், சிலரை பிசாசுகளிடத்தில் அனுப்பியிருக்கிறார். அது வேறு. உங்களை நரிகளுக்குள் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். ஆண்டவர் அனுப்ப ரெடியா இருக்கிறார். போக நம்ப ரெடியா? அதுதான் கேள்வி. யாரை நான் அனுப்புவேன் என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். ஒருத்தன் சொன்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொன்னானா? நம்ம சொன்னாலும் கேட்கிறோமா? கேட்கிறோம். சொல்றான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நம்ம கேட்க மாட்டோம் என்கிறோம். கேட்க மாட்டோம் என்கிற சொல்கிற ஜனங்களை பார்த்து வேதம் சொல்கிறது, வணங்கா கழுத்து உள்ளவர்களே, குந்தி குந்தி நடப்பவர்களே, விசுவாசம் இல்லாத சந்ததியே, விரியன் பாம்பே, மாய்மாரக்காரனே, விபச்சார சந்ததியே, இப்படி எல்லாம் தேவன் அழைக்கிறார். இதெல்லாம் பைபிள் வசனங்கள் தான். பேசலாம். யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன். பேசலாம். மனிதனின் சத்தம் இருக்கிறது, பிசாசின் சத்தம் இருக்கிறது, தேவனுடைய சத்தம் இருக்கிறது. சில சமயங்களிலே தேவன் பேசுகிறதான சத்தம் நம்மோட பிசாசு பேசுற மாதிரியே இருக்கும். சில சமயத்துல பிசாசு பேசுகிறதான சத்தம் தேவன் பேசுகிறது போலவே இருக்கும். உண்மையா இல்லையா? வேதம் கூறுகிறது, வரம் பெற்றவனை தவிர அதை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்வது கஷ்டம். நம்மளாம் தேவ ஆவி பெற்றவர்கள். தேவ ஆவியான நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாம் என்ன பண்ண வேண்டும்? அவைகளை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு நம்மோடு இடைப்படுகிறதா, ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறாரா? பிசாசுடைய வேற்றுமை என்ன, தேவனுடைய வேற்றுமை என்ன என்பதை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை சுகமாய் போகும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமன்றங்கள் ஓடி. ஆமென். அப்ப நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய சத்தியம். யாரை நான் அனுப்புவேன் என்று உரைக்கிற யாருடைய சத்தம்? ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? பெரும் காற்றில் ஆண்டவர் இல்லை, அக்கினியில் ஆண்டவர் இல்லை, பூமி அதிர்ச்சியில் ஆண்டவர் இல்லை. பின்பு என்ன உண்டானதா? மெல்லிய சத்தம். எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8. சின்ன பிள்ளைகளுக்கு பாண்டு, தேவ சத்தம் கேட்க நீயும் தெரிந்து கொள், தெரிந்து கொள். எதை கேட்க தெரிஞ்சுக்கணுமா? அது தேவ சத்தம் என்ன என்பதை அறியாமல் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்தவங்க சாமுவேல். போய் கேட்கிறான், அடியா என்ன கூப்பிட்டீங்களா? நான் உன்னை கூப்பிடல. ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? நான் உன்னை கூப்பிடல.
அப்பதான் சொல்றான், இதுக்கு மேல உன்னை வந்து கூப்பிட்டா என்ன பண்ணு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, பிள்ளை யார ஆண்டவர் கூப்பிடுறாரு, பிள்ளையான கூப்பிடுறாரு. ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசுவதற்கு அவனுக்கு வயது முக்கியம் அல்ல, போட்டுக்கிட்டு இருக்கிற டிரெஸ் முக்கியம் அல்ல, கருப்பா சிவப்பா உயரமா குட்டையா என்பது முக்கியம் அல்ல. இருதயத்தில் சுத்த உள்ளவர்கள் பாக்கியவான். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள், அவன் தேவர்களை தரிசிப்பார்கள். எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்க வந்திருக்கிறவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் என்பது வேறு. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, மகேஷ் பையா எப்படி எனக்கு தெரியும், முதலமைச்சரே எனக்கு தெரியும், பிரதமரே எனக்கு தெரியும், ஜனாதிபதி எனக்கு தெரியும். இது கேள்வி அல்ல, அவர்களுக்கு நம்மை தெரியுமா என்பதுதான் கேள்வி. பேசலாம் பேசலாம். இப்ப நாட்டுக்கே பிரதமர் அவர் தானே, எல்லாத்துக்கும் தான் தெரியும் அவரு. ஆனா மோடிக்கு நம்ம யாரும் தெரியுமா? தெரியாது. ஆனா இயேசுநாதர் சொல்லுவாரா, என் மகனே என் மகளே. உங்களை பார்த்து மகனாகவும் மகளாக தேவன் நினைக்கிறார். ஆனா வேற சொல்றது, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீ என்னால். ஆமென். யாரை நான் அனுப்புவேன் என்று உரைக்கிற ஆண்டவர் சித்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்ல 2 தடவை படியில ஏறி இறங்கினா இறங்குவீங்களா? 3வது தடவை வருவீங்களா? 4வது தடவை? ஐயோ நான் வந்தப்பா 2 படி என்னால இறங்கலப்பா சாமி, என்ன விட்டு. ஒண்ணு பண்ணுவோம், டிவியில ஆசீர்வாதம் டிவி போட்டுக்கிட்டு இருக்குது, அதுல சொல்றாரு, அவர் பேசுறாரு. ஏன்னா அந்த ஆசீர்வாத டிவியுடைய ஓனர் யாரு? ஆலன்பால். முதல்ல எங்க சர்ச்சை கூட்டத்துக்கு தான் 3வது மணிக்கு நடக்க வச்சு கூட்டு போன, கை பிடிச்சி. அப்பதான் கல்யாணம் ஆன அவர் போய் கூட்டிட்டு வர்றாரு. அடையாறுல 3வது மாடி ஏறி இறங்கி வர்றதுக்குள்ள அவருக்கு மூச்சு திரையில போய் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour உட்கார வச்சு தான் செய்திக்க விட்டோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த டிவி போயிடுச்சு. பேசுதா? சத்தியம் தவறு நல்லது கெட்டதுக்கு நான் சொல்ல வரல. ஆனா கர்த்தர் அவருக்கு கொடுத்ததான அழைப்பு, டிஜிஎஸ் தினகரன் காப்பி அடிச்சு அப்படியே வந்து இன்னைக்கு பெரிய ஆளா மாறி போயிட்டார். அது ஒரு விஷயம். அப்ப யாரையும் நான் அனுப்புவேன், யாரையும் காரியமாய் போவான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு வீட்டில் சொல்றாங்க மக்கள், இன்னைக்கு சர்ச்சைக்கு ஏமா வரல, ஆசீர்வாதம் டிவி பார்த்தேன். ரைட், ஆசீர்வாதம் டிவி பார்த்துட்டு சோறு சமைக்காத, டீ போடாதீங்க, கட்டாமா. வீட்டுக்காரர் வந்து என் மனைவி தங்க மனைவி, ஆசீர்வாதம் டிவியோட நானும் ஆசீர்வாதம் டிவியும் ஒன்றாய் இருப்போம் என்று இருந்தார். வீட்டுக்காரர் வந்த உடனே என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் எப்படி மாறும்? ஏன் மாறுது? டிவியில நிறைய பொய் புத்தலாட்ட ஃப்ராட் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் உங்களோட பேசுவார். பாடகர் வாய்களை எதை உண்டாக்குறாரா? ஏழிய பேசாம உட்கார்றா போடா அப்படின்ட்டார் ஆண்டவர். பெரிய ஆசாரிய பெட்டி பிடிப்பட்டது என்பதை அறிந்த உடனே கீழே வந்து என்ன பண்ண, செத்து போனா, உயிரை விட்டுலாம். அப்படியாப்பட்ட மனுஷனே மறைச்சி சின்ன பாயிண்ட கதை பேசுறார். எனவே வயது முக்கியம் அல்ல, அர்ப்பணிப்பு முக்கியம். ஆண்டவரை தேடுவது முக்கியம். எல்லாத்துக்குமே கை கால் எல்லா வழிகள் இருக்கதான் செய்யுங்க. நான் ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் என் காலம் மாட்டினுச்சு. நான் கருத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுட்டு நிக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், 1 லட்ச ரூபாய்க்கு கேட்டிருப்போம். நம்ம எங்க போறது 1 லட்ச ரூபாய்க்கு? முடியாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா ஆண்டவர் சுகமாக்குறார். பேசலாம். இதுக்கு வசனம் என்னன்னா, என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன். அதுக்கு பதில் என்ன சொல்லி, இதோ அடியேன் இருக்கிறேன். இது யார் இந்த பதில்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தால், பிதாவினுடைய மடியில செல்ல பிள்ளையாக ஒரு குழந்தை வீற்றிருக்கிறது. அந்த குழந்தை என்னன்னா இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவரை குழந்தையாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இயேசுநாதர் என்ன பண்ணிக்கிறாங்க? குழந்தையா. அதனால பேரு குழந்தை இயேசு சபை. இயேசுநாதர் குழந்தையா? குழந்தைனா எத்தனை வயசு வரும் குழந்தை? பிள்ளைகள் நம்ம பெற்ற வளர்ந்துட்டோம், பேர பிள்ளைங்க பார்க்கிறோம். குழந்தைனா எத்தனை வயசு? 1 to 7 குழந்தை பருவம். 7 to 14 இளைஞர் பருவம். 14 21 வாலிபம். 21 28 திருமணம். 28 35 குடும்ப தலைவன். 35 42 பொறுப்பாளர். இப்படி ஒவ்வொரு 7க்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. வேதம் சொல்றது, காலத்தை பார்த்தால் போதகர்கள் ஆக வேண்டிய நீங்கள் பால உண்கிறதான குழந்தையை போல இருக்கிறீர்களே. அப்ப இந்த சத்தத்தை கேட்ட உடனே இன்னொரு குரல் சொல்கிறது, என்னை அனுப்பும் நான் போகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எதற்காக வந்தா? இந்த உலகத்தில் அவர் ராஜாவாக வாழ்வதற்கா? இல்ல. முடி சூட்டிக் கொள்ளவா? அல்ல. மாளிகையில் பிறப்பதற்கா? அல்ல. எதற்காக என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் என்றால், பாவிகளாக இருக்கிறதான இந்த மக்களை மீட்கும்படியாகவும், காரி துப்பப்படும்படியாகவும், விழாவில் குத்தப்படும்படியாகவும், ஜாட்டை அடிக்கப்படும்படியாகவும், முள்முடிகள் சூட்டப்படும்படியாகவும், சிலுவையிலே சாகும்படியாகவும் என்னை அனுப்பும் நான் போகிறேன் என்றார். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. இந்த தேவனுக்கு ஒப்பார் உலகத்தில் 30 தெய்வங்களும் 8000 ரிஷிமார்கள் இருந்தாலும் ஒருவரையும் காட்ட முடியாது. அவர் பாவம் செய்யாதவர். வேதம் சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களே வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் அவருடைய கோப சீக்கிரத்தில் பற்றி எறியும். அவர் பட்சிக்கிற அக்னியானது. எனவே யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவன் சத்தத்தை கேட்டு, அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இங்கே ஒரு சீக்ரெட் இருக்குது. தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் என்ன வீற்றிருக்கிறார். இங்கே ஒரு பெரியவராக இருக்கிறார். அந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை என்ன சொல்கிறது? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். இப்போ இந்த உசியா ராஜாவைத்தான் எல்லாரும் பெரிய ஒரு மனிதனாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இவர் ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், இவருக்கு மேல பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். உசியா என்றால் யெகோவா என் பெலன். உசியா என்றால் யெகோவா என் பெலன். நிறைய பாட்டு உண்டு. என் பெலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பெலன் உண்டு. இந்த உசியா ராஜாவை அசிரியா ராஜா என்று அழைப்பார்கள். உசியா ராஜா என்றாலும் அசிரியா ராஜா என்றாலும் 2 நபர் ஒருவர் தான். இப்போ எல்லாருமே இந்த ராஜா 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 சொல்லி வச்சிட்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த ராஜாவுக்கு மேல ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார் என்பதை மறந்து போனார்கள்.
புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எல்லாரும் யார நினைச்சிட்டு இருந்தாங்க? உசியா ராஜா பெரிய ஆளுப்பா. அதுபோல மாயவத்தக்கார சீமோனா எல்லாரும் பெரியவர நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த உசியா ராஜா எப்போ செத்தானோ அப்பொழுதுதான் தேவன் யார் என்பதை மக்கள் புரிந்தார்கள். நான் சொல்றது புரியுதா? இது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு யார் தடையாக இருக்கிறார்களோ, அப்ப மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு உசியா ராஜா தடையாக இருந்தான். எல்லாரும் அவனை நோக்கி பார்த்தார்கள். ஆனா யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? உசியா ராஜாவை அல்ல, உசியா ராஜாவை உண்டாக்கின உன்னதமான தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அதற்கு இவன் தடையாக இருந்தான். இவனுக்கு சில காரியங்கள், செபம் உள்ளவன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவன், தரிசனங்களை பெற்றுக் கொண்டவன், இப்படியெல்லாம் வாழ்ந்த பொழுது தேவ கிருபையை அவன் பெற்றான். தேவன் கிருபையை பெற்றபடினாலே மேட்டிமை வந்தது, அகந்த வந்தது, ஆணவம் வந்தது. இதே நிமித்தமாக பலிபீடங்கள் பலி செலுத்துவதற்கும் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கும் இவன் துணிகரம் கொண்டவனாய் மாறினான். நான் மாறினான். என்னால முடியாதா? என்னால செய்ய முடியாதா? அவங்கதான் அவன் செய்யணுமா? நான் செய்ய முடியாதா? அவனுக்கு உதவிக்காரனாய் அசரியா என்பவர் ஒன்று இருந்தான். அவனுடைய உடன் ஊழியக்காரனாய் ஒருவனை வைத்திருந்தார்கள். அவன் என்ன சொல்றான்? அந்த உடன் ஊழியக்காரன், இப்படிலாம் செய்யக்கூடாது, தேவ குற்றமாய் மாறிவிடும். ராஜாவுடைய கட்டளைகளை ஒருவன் பெற முடியாது. சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமம் ராஜாவுடைய கட்டளை. என்ன நடந்துச்சு கேட்டேன், கேட்கல, துணிகரமா செய்தான். அப்போ ராஜாவுடைய உடம்புல என்ன வந்துச்சு தெரியுமா? புழு. ராஜா உடம்புல என்ன வந்துச்சு? புழு. நம்ம தேசத்துல கூட ஒரு பிஜேபியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆண்டவருக்கு விரோதமா எழும்பி 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 கண்டதெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய சரீரம் முழுவதும் புழுக்களாய் மாறி போச்சு. அது உண்மையா பொய்யான்னு சொல்லி டச் பண்ண பேசினாரு, புழு வந்துச்சு. நான் அப்படியே பண்ணிட்டேன். செத்துட்டாரு ஒரு 2-3 வருஷம். அப்ப தேவனுக்கு உள்ள மகிமையை யாரு கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன வரும்? மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. எழுதுறாரு, காசு கொலுசு கம்மல் ஜிமிக்கி எல்லாம் போச்சுதே, சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போச்சுதே, பட்ட படிப்பு படிச்சதெல்லாம் பாழா போச்சுதே, ஐயா படிப்புள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே. ஏ, இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு அல்ல. பட்டம் படிப்பு போட்டுக் கொண்டிருக்கிற நகை நட்டு இது அல்ல. இருதய சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த உசியா ராஜா தன்னை பெரியவனாக அவன் காண்பித்துக் கொண்டான். எப்பொழுது அவன் செத்தானோ அப்பொழுதுதான் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, உசியா தேவன் அல்ல, அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தான் தேவன். ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். சங்கீதம் 135 5வது வசனம். 135:5. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். எல்லா தேவர்களுக்கும் திரும்பவும் கர்த்தர் பெரியவர் என்றும். கர்த்தர் யாரா? பெரியவர். பைபிள் சொல்லுகிறது சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவ ஆலயத்திலும் பெரியவர், உலகத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறதான பிசாசை விட மேலானவர், சாத்தானை விட மேலானவர். அவர் பெரியவரும் நம்முடைய ஆண்டவர்
எல்லா தேவர்களுக்கும் மகா தேவனுமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். குறுநில மன்னர்கள் உண்டு, ராஜாக்கள் உண்டு. ராஜாக்களுக்கெல்லாம் இருக்கிறதான ஒரு சக்கரவர்த்தி உண்டு. இந்த தேவன் எல்லா தேவர்களுக்கும் மகாதேவன். அதைத்தான் வேதம் சொல்கிறது. ராஜாக்களே, பிரபுக்களே, வீரர்களே, கர்த்தரை துதியுங்கள். அவரை தான் துதிக்க வேண்டும். சம்பவம் என்ன? உசியாவை பெரிய ஆள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவன் மரித்தான். அவன் மரித்த பிறகு மக்கள் எல்லாம் உன்னதமான தேவனை அறிந்து கொண்டார்கள். நாமும் நமது வாழ்க்கையில அந்த உன்னதமான தேவனை அறிந்து கொள்ள யார் தடைகளா இருக்கிறோமோ ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? என்ன பண்ணுவாரு? உசியாவை என்ன பண்ணாரு? அப்ப நம்ம யார் கையில் தடையா இருந்தா நமக்கு என்ன வரும்? நீங்க அப்படி இருக்கக்கூடாது. பேசலாம். நீங்க பெற்ற இன்பத்தை, நீங்க பெற்ற சந்தோஷத்தை, நீங்க பெற்ற ரட்சிப்பை பிறருக்கு சொல்லணும். வேற எதையும் நீங்க சொல்ல வேண்டாம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:31. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலான, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தை விட மேலானவர். உன்னதத்திலிருந்து வருகிறவர் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாக இருக்கிறான். பூமிக்கு அடுத்தவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவராக இருக்கிறார். மேலான தேவன் நீரே. மேலான தேவன். அவரிடத்துல நிறைய பேர் குற்றம் கண்டுபிடிக்க போனாங்க. ஒருத்தனும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. மேலான தேவன். அப்போ இந்த வசனம் சொல்கிறது, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாளிலே தேவன் மேலானவர் என்பதை ஏசா அறிந்து கொண்டான். அப்ப நீங்க ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்காக ஆண்டவர் எதையும் செய்ய ரெடியா இருக்கிறார். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, தேவன் மேலானவர். அந்த வசனம் சொல்லி உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாளிலே தேவன் மேலானவர் என்பதை அறிந்து கொண்டார். ஒண்ணு, தேவன் மேலானவர், பூமியில் இருக்கிற எல்லாவற்றிலும் மேலானவர். மனைவி வந்து புருஷன் சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு சங்கதி தெரியுமா, என்ன இவ்வளவு பதஷ்டத்துல நான் சொல்றிய, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாச செத்து போயிட்டாருங்க. என்னவா அதிர்ச்சியில வந்து சொல்றான். இவன் சொல்றான், செஞ்ச பாவம் சும்மா விடுமா? இதான் புரியலையா? செஞ்ச பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை என் தலையில கட்டி வச்சானு போட்டு போ. அப்படிதான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ரெண்டாவது, தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறதை பார்த்தான். அதுக்கடுத்து அந்த வார்த்தை அடிப்படையில 5வது வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடு உள்ளவன் மனுஷன், அசுத்த உதடுகளுக்குள் ஜனங்களின் நடுவிலே வாசப்படுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள். இவன் ஒரு தன்னை ஒரு பாவியை ஒத்துக்கிறான். யாரு? உசியா ராஜா மரணம் அடைந்தது, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்த்த இவன் அதுக்கு அடுத்து சரணடைஞ்சிடறான். நான் யாரு? ஒரு பாவி. 2 பேரும் ஜெபம் பண்ணும் பொழுது மார்பு அடிச்சு ஜெபம் பண்றான், பாவியாகி என் மேல கிருபையாயிரும். அப்ப எந்த மனுஷன் தன்னை ஒரு பாவின்னு ஒத்துக்கிறானோ அந்த பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார்.
எதியா பாவம்? அப்படி ஆராய்ச்சி பண்ணுனா ஏறக்குறைய 365க்கு அதிகமான பாவங்களை பைபிள் வேத வசனம் ஏழுன்னு சொல்ல கொடுக்கலாம். பொய் சொல்வது, திருடுவது, ஏமாத்துவது, வஞ்சிப்பது, இப்படி எக்கச்சக்கமான காரியங்கள். எதை செய்தாலும் சரி, சீட்டாடுவது, சாராயம் குடிப்பது, புகை பிடிப்பது, இது எல்லாமே பாவம் தான். இப்ப அத்தனையும் ஒரு வேலை அவன் செய்ய கிடையாது. அவன் தீர்க்கதரிசி. ஆனா நான் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் இல்ல அப்படின்னு போய் என்ன பண்றான்? சேனைகளின் கர்த்தருடைய என் கண்கள் கண்டதே, ஐயோ நான் அதமானே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் விழுகிறான். நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுமே பாவத்தில் தான் கர்மம் தரிக்கிறான், பாவத்தினால் தான் உண்டாகுகிறான். பாவமே இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவர் பிறந்திருப்பார் என்றால் உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இயேசுவை தவிர இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் பாவிகள் தான். எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன் அவர் பாவி இல்லை என்று சொன்னால், கன்னியின் வயிற்றிலே கருத்தரித்து ஒரு ஆணுடைய விந்து அணு இல்லாமல் தேவ ஆவியினுடைய அசைவாடுதல் நிமித்தமாய் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அதற்கு பிறகு அந்தம்மா இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகள் பெற்று வந்தது அது வேற கதை. அப்படி மனிதனுடைய ஒரு இல்லாமல் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் பிறந்து அவதரித்து ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. அதான் அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். சேனைகளின் கர்த்தருடைய ராட்சவையின் கண்கள் கண்டதே. குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டான். ஆண்டவர் நின்றார். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். பார்வை அடைந்ததுமே ரட்சகரை கண்டான். நம்ம பிறந்தது யாரை பார்க்கிறோம்? எதையோ பார்க்கிறோம். ஒரு திருடன் திருடி 2 பேரும் லவர்ஸ். யாரு? ஆமா, அவருடைய லவரா இருக்கும் பொழுது 2 பேரும் கை கொடுத்துட்டாங்க. இவன் கையில உள்ளதான மோதிரத்தை அவடிச்சிட்டா, சைனா இவன் அடிச்சிட்டான். ஓ, இந்த உலகத்திலே நம்மள போல திருட யாருமே கிடையாது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சு வந்துச்சு. 1 வருஷம் ஆச்சுன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தோட நஷ்டம், ஐயோ என் மோதிரத்தை காணோம் கூச்சிட எங்கடா பாய்ச்சி பார்த்தோன்னா அது குழந்தை இருக்குது. எந்த குழந்தை? பிறந்த குழந்தை. அது எவ்வளவு பக்கத்தடியா இருக்கும் பாருங்க. இப்படிதான் வாழ்க்கையில பக்கத்திட முக்காத்திட இது நான் முழுத்திடனா மாதிரி. அப்புறம் திறந்து பார்த்தா தங்கம் போது பிறந்த முதலே இப்படி இருக்குது. அப்பா வர வர என்ன ஆகும்? அசுத்த உடல்கள் உள்ள மக்கள் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். என்ன உதடுகள்? ஒரு சிலர்லாம் நம்ம பக்கத்தில் இருக்க பிடிக்கவே பிடிக்காது. இந்த சனியை முடிச்சல நான் பிடிக்கவே கூடாதுன்னு நினைப்போம். நீங்க கிளம்பும் போது அதுதான் தனிச்சுக்கிட்டு வரும். ஒரு விதையில வந்துடக்கூடாது, பூனை குறுக்க விடக்கூடாது. நரி மூச்சில முடிச்சுட்டு போனா நிறைய போய் எங்க இருந்து பிடிச்சிட்டு வர முடியும்? பிடிக்க முடியுமா? குறவை வித்துறேன், நரி கொம்பு விற்கிறேன். ஆனா குறவர்கள் எனக்கு நிறைய பேர் பழக்கம் இருக்குது. கேட்டா நரிக்கு கொம்பே இல்லைங்கிறான். அந்த பல்ல என்ன பண்றானா கொம்புன்னு விற்கிறானா. இதெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வாங்கிட்டு இருக்கிறோம். நான் கூட ஒரு நாள் போட்டு சுத்திட்டு இருந்திருக்கிறேன். இப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல நெருப்பு வித்துட்டு போயிடுறான். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில நான் வாழ்கிறேன் அப்படின்னா உன்னத பாடல கூட எழுதுறாரு. முட்களின் மத்தியில் நீல் புஷ்பம் எடுக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்கு மத்தியிலே எனக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார். முட்கள் என்பது தேவனை அறிந்து கொள்ளாத, அன்பு இல்லாத, இருமாறுப்பு உள்ள, பெருமை பாராட்டுகிற ஜனங்கள் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தாமரை தண்ணீரில் வாழ்ந்தாலும் அதுல என்ன ஒட்டாதான்? தண்ணீர் ஒட்டாது. அது போல
நீ அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும், சண்டைக்காரிகளோட வாழ்ந்தாலும், பிரச்சனை பண்ணுகளோட வாழ்ந்தாலும் உன்னை கரைப்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயோ நான் அதமானே, உன்னதமான தேவனை, உயர்ந்தவரை, உத்தமரை, கண்மலையை, கோட்டையை, துருகம கேடற்ற நம்பிக்கையை நங்குரமாகிய தேவனை, என் இரட்சகராகிய தேவனை என் கண் கண்டது. ஐயோ நான் அதமானே. அவன் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தான். எப்பொழுது நாம் பாவி என்பதை உணர்கிறோமோ அப்பவே நம்ம மறந்து போயிடுவோம். இன்னைக்கு மக்கள் மத்தியில என்ன, அவர் என்ன அதை பண்ணிட்டாரு, இவர் என்ன அதை பண்ணிட்டாரு, அவர் செஞ்ச பாவத்தையா நான் செஞ்சிட்டேன், இப்படி நீ யோசிக்கிறதான் வாழ்க்கையில் பிரச்சனை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்ப சங்கீதம் 7:12 வசனமும் 13 வசனமும். சங்கீதம் 7:11-12. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவருடைய தன் வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்கிறார். அவர்கள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் கூறுகிறது. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம், அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே, ஏறக்குறைய 740 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இங்கே பிறப்பார். யாருக்கு பிறப்பார்? கன்னியின் வயிற்றில் பிறப்பார். அவர் காட்டி கொடுக்கப்படுவார். அவர் மரணத்தை ருசி பார்ப்பார். 3ஆம் நாள் உயிர் தருவார் என்பதை வரையிலும் எழுதி வைத்தவன் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்படியா மற்றவர் சொல்றான், ஐயோ நான் அடமானேன், அசுத்த உதடு உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அழுது புலம்புகிறான். வேதம் கூறுகிறது, அவர் பாவிகள் மேல் சினம் கொள்கிறது. பாவிகளை தீவனை தொடரும் என்று வேதம் கூறுகிறது. எனவே பாவத்தை விட்டு ஓடுங்கள். பாவத்தை தண்ணீரை போல குடிக்காதீர்கள். வெளி தேசத்திலிருந்து வந்ததான ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாரு, சாராயத்தை குடிக்காதே. ஒரு பாட்டில் இருக்க சாராயத்தை ஒரு டம்ளர்ல, கண்ணாடி டம்ளர்ல ஊத்தி 2-3 பூச்சிகளை உணவு போட்டாரு. போட்ட உடனே துடிச்சியா செத்து போச்சான். எனவே நீ குடிச்சினா நீ என்ன பண்ணிடுவ? செத்து போயிடுவ. அப்போ ஒரு குடிக்காரன் சொன்ன, என் வயிற்றுல நிறைய பூச்சி இருக்கு ஐயா. என்னது? என் வயிற்றுல என்ன இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன்? நானும் கொஞ்சம் போய் ஊத்திக்கிறேன். வயிற்றுல உள்ளதுல என்ன பண்ணிடும்? சாகுத்தும். அது சாகுதே இல்லையோ, யார் செத்துருவா? அது பளப்பளாக இருக்கும், பளப்பளப்பாய் தோன்றும், பிரியன் போல தோன்றும். ஏற்கனவே சொன்னீங்களா, கொடிது தேழு, அந்த தேனுடைய வாலில ஒரு சொட்டு ஆல்கஹாலை வச்சா அது என்ன பண்ணுமா? தன்னைத்தானே கடித்து கொண்டு செத்து விடுமா. நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குடும்பங்களில் எவ்வளவு பிரச்சனை. இந்த குடி 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 குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உலகத்தை கெடுக்கும். அந்த குடி 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 குடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் மனைவிக்குள்ள சண்டை, கணவனுக்குள்ள சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை, வெட்டு குத்து கொலை எல்லாமே நடக்குது. அவைகள் எல்லாம் மாறி அந்த குடும்பம் சந்தோஷமா வாழத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் ஆலோசனை ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஏசாயாவில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலய புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அபமானே. இப்போ தேவன் மேலானவரை என்பதை கண்டுட்டான். அதுக்கு தான் ஒரு பாவி என்பதை கண்டுட்டான். பேசுறார் பேசுறார். நீ உனக்கு சொந்தம் அல்ல, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு
சொந்தம் அல்ல. நிர்மல ராஜனுக்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தம் அல்ல. இங்கே 2 சட்டைகளினால் கைகளை மூடி, 2 சட்டைகளினால் கால்களை மூடி, 2 சட்டைகளினால் அடித்து கொண்டு போறத சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு மரணம் பிரச்சனை. 6 to 60 வரை மரணம். மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. அநேகர் உயிரோடு கூட இருக்கிறார். நமக்கு மரண பயம். ஐயோ நம்ம இன்னைக்கு செத்துருமா, நாளைக்கு செத்துருமா, எப்போ மனசு வரட்டுங்க சாகு, செத்தா பரவது போயிடணும். இந்த செட்டைகள் என்பதை அடிச்சுட்டு எங்க கொண்டு வந்தா பரலோகத்துக்கு போட்டு கொண்டான வழி. எனவே அதை நம்ம என்ன பண்ணுவோம், கடைபிடிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன், நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வானுடைய மாட்டான், அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இறக்கப்படுவான். எனவே நீங்கள் உங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் மனுஷன்கிட்ட அல்ல, நான் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன் அல்ல, நீங்க ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, இப்படி நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னா மன்னித்து விடுவார். பேசலாம். நீங்க எல்லாம் அதெல்லாம் மன்னிச்சிருங்க, ஆண்டவரும் மன்னிச்சிருவார். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். அடுத்தவனை கொலை செய்து, அடுத்தவனை ஏமாத்தி அப்படி வாங்கி இவன் கோடி கோடியா சம்பாதிச்சு வாழ்ந்து என்ன பயன்? தேவனுக்கு பயந்து கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிம்மதியா வாழ்றதான வாழ்க்கை பெரியது. பேசலாம். உங்களுக்கு அது வேணாம் இது வேணாம் ஒண்ணு வேணாம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேணும்? நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும். அதெல்லாம் யார் தரனா? இயேசு கிறிஸ்து தர்றார். பேசலாம். 2 பாயிண்ட் சொல்லிட்டு 3வது பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுல 6வது வசனமும் 7வது வசனமும். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பு தளரை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பேசலாம். நான் ஒரு பாவி, ஆனா இயேசுநாதர் பரிசுத்தர். அப்ப அந்த குரல்களினால் அக்கினி தொட்டது, நெருப்பு தொட்டது. வடுவர் எழுதினார், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அது எந்த காலத்துல என்ன பண்ணுகிறது? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தினால் ஆவதென்ன, மங்கால சீரகத்தை தாரும் ஐயா ஓரகத்து செட்டியாரே அப்படின்னு பாடுறோம். அந்த ஓரகத்து செட்டியார் தான் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர். அந்த சீராக நமக்கு வேணும். வெங்காயம் சுக்கால்னா நம்ம அந்த வெங்காயம் அல்ல, வெந்தக்காயம் சுக்கானால் காஞ்சி போச்சுனா, வெந்த காயத்தால் ஆவது என்ன? ஒண்ணு ஆகாது, அது ஆறி போச்சு. மங்காத சீரகம், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், கிறிஸ்துவின் சிந்தை உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது. நல்ல எண்ணங்கள் வேணும். ஒருத்தர் நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கணும். என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து 24 லட்சம் ரூபாய் காரை கொண்டு வந்தார். ஐயா ஓட்டுங்க ஐயா, உங்களால தான் இந்த கார் வாங்க கட்டணம் உதவி செய்தார். ஐயா வேண்டாம், என்னை கூட்டிக்கிட்டு வேணுமா? என்ன கூட்டு போய் ரவுண்ட் அடிச்சு பாப்பா கொண்டு விட்டுட்டு போயிட்டார், அவ்வளவுதான். இன்னொரு நண்பர் I10 ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய் காரை வாங்கிட்டு வந்தார். ஐயா சோம் பண்ணுங்க, சோம் பண்ணு, அவ்வளவுதான். என்ன எடுத்து கொஞ்சம் கொடுத்துருங்க. நான் வேண்டாம், நான் விரும்புறது இல்லை. ஏன்னா சப்போஸ் எடுத்து நான் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், யார் தண்டனை? அந்த ஒரு பயம் தான். எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன், இன்னும் யாருன்னு கேட்க முடியாது. பேசலாம். என் கூட டிரைவிங் வரவங்க, என் கூட உட்காந்து வரவங்களுக்கெல்லாம் என்ன பயம் இருக்காது? உயிர் பயம் இருக்காது. பேசலாம். மிச்சம் யார் கூட போனாலும் உயிர் பயம் இருக்கு. ஏன்னா ஓட்டுறது ரொம்ப அவசியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதே நான் என்ன பண்ண பார்த்தேன். தேவன் மேலானவர் என்பதை பார்த்தான். மேலானவர் என்பதை பார்க்கிறதுக்கு உசியாராஜ செத்து போனான். 2வது, நான் யாரு? பாவி. அப்போ
என் தாய் என்னை பாவத்தில் என்ன பண்ணினார்? கட்டுத்தரித்தார். நான் பாவி என்பதை உணர்ந்தார். அப்ப இந்த பாவங்கள் எப்ப போகும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை 1 யோவான் 1:7 அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய செய்த பாவங்கள். இந்த நாள் வரையிலும் உங்களுக்கு எத்தனை வயசாகுது எனக்கு தெரியாது. நீங்க என்னென்ன செய்திருந்தாலும் சரி, திருடிருந்தாலும் சரி, பொய் பேசியிருந்தாலும் சரி, அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சிருந்தாலும் சரி, அல்லது தவறான வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெறுகிறீர்களோ அன்றைய தினத்தோடு கூட எல்லாம் தொலைந்து போய்விடும். அதுக்கு என்ன அவசியம்னா திருமுழுக்கு ஞானஸ்நானம். ஃபாதர் தொட்டுறாரு பாருங்க, எக்கெடுக்கிட்டுனா போ 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 போ. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் தனி தெளிச்சு விட்டேங்க அவனை. நான் என்ன பண்ணிட்டேன்? அவனை தனி தெளிச்சு விட்டேன். யார? ஏன்னா சட்டையை பிடிக்கிறான் அவன். அவளுக்குறான், அப்பா இருக்கிறார், குடிச்சாக்குறாரு. அதுக்கடுத்து தேவன் பரிசுத்தர் என்பதை உணர்ந்தார். அப்ப தேவன் மேலானவர், நான் ஒரு பாவி, தேவன் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பாட்டு பரிசுத்த பரிசுத்த என்று பாடி பரலோக தேவனை ஆராதிப்போ. பரிசுத்த 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு 1 பேதுருல 1:16 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறீர்கள். ஆமென். இதே வசனம் தான் 19:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ்வோம். நேரம் இதோட நான் முடிக்கிறேன். 3 காரியங்கள். யாரை நான் அனுப்புவேன்? தேவன் மேலான் என்பதை அறிந்த நாம் ஒரு பாவி என்பதை அறிந்த நாம், தேவன் பரிசுத்தர் என்பதை அறிந்த நாம். உங்களை பார்த்து இப்போ கேள்வி, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்ட உடனே அவன் சொல்றான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? விட்டா நான் போயிருவோம் பாட்டுறீங்க. விடு, நான் போறேன். எங்க போறேன்? மீன் கடைக்கு போறேன். எங்க போறேன்? கறி கடைக்கு போறேன். ஐயா, வாழ்க்கை எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பலத்தினால் 70 வருஷம் வாழ்றோம், இல்லாட்டி 80 வருஷம் வாழ்றோம். இன்னும் பலன் இருந்துச்சுன்னா 120 வருஷம் வாழலாம். அதுக்கு மேல டிக்கெட் வாங்கிதான் ஆகணும். பேசலா அப்பா அம்மா முடியாம இருந்தா கூட நம்ம ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என்னால முடியல ஆண்டவரே, அப்பா அப்பா எங்க அப்பா எடுத்துருப்பா. சொல்றோமா இல்லையா? அம்மா 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 அப்பா எங்க அம்மா வச்சிருப்பா. சொல்றப்பா சொல்றேன். ஏன்னா நம்மளால தாங்க முடியல, தூக்க முடியல, நடந்து எடுத்து பார்க்க முடியல. ஆனா நம்மள ஆண்டவர் தாங்கி இருக்காரு. நம்மள வளர்க்க, நமக்கு உணவு கொடுக்க. உங்களுடைய அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த தாய் தகப்பனை விட தேவன் மேலான. ஒரு சின்ன ஜெபத்தை எடுப்போம். யாரை நான் அனுப்புவேன் என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை நான் கேட்டேன். அந்த ஆண்டவர் யார்? அவர் மேலானவர். அவர் மேலானவராக இருக்கிறபடினால ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறவன். அப்படி தன்னை ஒரு பாவி என்று சொல்லும் பொழுது அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் இருந்தவர்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு குரட்டினார் ஒரு பெண் நெருப்பை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய நாக்கை தொட்டார்கள். தொட்ட உடனே அவர்கள் சுத்தமானார்கள். நம்மையும் அது போல ஒரு அக்கினி தொட வேண்டும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாங்கி பண்ணி போடுவேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார்கள் என்றால் எம்மாவுக்கு போகும் பொழுது அவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு இருந்தது. அதுபோல நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது தேவன் பரிசுத்தர் என்பதை அறிந்து கொண்டார்.
இந்த உலகத்திலே பிறந்த யாரும் பரிசுத்தர் அல்ல. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னார். நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக தேவனை நேசித்து பரலோக தேவன் இருக்கும் இடத்துக்கு போக வேண்டுமானால் அவர் மேலானவர் என்பதையும் நாம் ஒரு பாவி என்பதையும் அவர் பரிசுத்தர் என்பதையும் அறிந்து கொள்வோம் என்று சொன்னார். அவர் வரும் பொழுது நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு கூட கர்த்தர் வாசம் செய்ய உதவி செய்வார். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் செல்க சிலுவையை சுமந்தாரையா. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட சதா காலமும் இருப்பதாக.